இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நீங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்கள பிடிச்சிட்டோம். நான் எப்ப சொன்னேன்? நான் இங்க சாப்பிட தானே வந்தேன். இவனுங்க யாரு புதுசா இருக்கானுங்க? ஆமா, ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு வந்து இவங்களெல்லாம் அடிச்சாங்களே, அவங்கள யார் சார்? உங்க டீமா? அது ஆமா ஆமா. குழந்தைங்களை கடத்துறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க சார். புடிச்சு ஜெயில போடுங்க. ராஸ்கல்ஸ், டேய் உங்களை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தோம். யோ கான்ஸ்டபிள், இவங்கள வண்டியில ஏத்தியா? சார், சாப்பிட்டு போலான்னு சொன்னீங்க. யோ, இப்ப சாப்பாட்டை விட நமக்கு முக்கியம் சட்டத்தை காப்பாத்துறதுதான். வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்க. சார், சார் நீங்க எப்ப வேணா கால் பண்ணுங்க சார். இன்னைக்கு மாதிரியே நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் நாங்க பண்றோம். ஐயோ, இவங்களுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் போன் பண்ணான்னு தெரியலையே. ஆனா இவங்க என்ன நினைச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ எவனோ கட்டின தாலிக்கு என்ன புருஷனாக்கிட்டு இருக்கானுங்க. பாப்போம் இது இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. உங்களை மாதிரி பப்ளிக்கும் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாதான் சட்டம் ஒழுங்கா காப்பாற்ற முடியும். கீப் இட் அப். யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வண்டியில ஏத்தியா? ஏத்து ஏத்து. நீங்க இங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடலான்னு வந்தோம். நீ வந்து பார்த்தா அந்த ரவுடி பசங்க நம்ம பாவைய தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தானுங்க. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா யாரோ 2 பேரு ஹெல்மெட் போட்டுட்டு வந்து அவங்கள அடிச்சு பாவைய காப்பாத்துனாங்க. ஏன் டென்ஷனா இருக்க? அதான் நம்ம நினைச்ச மாதிரியே ட்ரக்ஸ் எல்லாம் புடிச்சிட்டோம்ல. ஆனா அந்த ரவுடிங்களை தப்பிக்க விட்டுட்டுமே சீனியர். நீ அதை நினைச்சு டென்ஷன் ஆகுற. ஆனா அந்த ட்ரக்ஸ புடிச்சதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சே பார்க்க முடியல. பட் அந்த ரவுடிங்க வருவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐலி, எல்லா டைமும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க முடியாதுல சீனியர். நாம அவங்கள மிஸ் பண்ணது தானே. இன்னைக்கு விட்டா அவங்கள பிடிக்க முடியாதா என்ன? இது மத்த விஷயம் மாதிரி இல்ல சீனியர். ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. வர்மாவோட பிளான் தெரியும்ல. ஸ்டூடெண்ட்ஸ்ங்க மூலமா ட்ரக்ஸ் மாஃபியாவை ரெடி பண்ண போறான். இன்னைக்கு நடந்ததை வேணா தடுத்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பிளான் பண்ணிருக்கான்னு யோசிச்சு பாத்தீங்களா? வர்மா நினைச்சதும் அவனுக்கு ஸ்டூடெண்ட் சர்க்கிள்ல ஆளுங்க கிடைக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய லிங்கா இருக்கும். இதுக்காக வர்மா எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருப்பான்னு திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் இது சம்பந்தமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்குதானே. அப்ப எத்தனை குடும்பத்தோட லைஃப் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சில பேரோட சுய லாபத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஆசைய தூண்டி விட்டு அவங்க கஷ்டத்தை யூஸ் பண்ணி அவங்க ஃபியூச்சரையே நாசமாக்குறாங்களே. அவங்களெல்லாம் சும்மா விடுறது தப்பு தானே சீனியர்? இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம். எப்பவுமே தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஐலி. அது மட்டும் இல்ல, நம்ம சைடு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு நாம அந்த ட்ரக்ஸ புடிச்சு வர்மாவோட ஈகோவை டச் பண்ணியிருக்கோம். அவன் சும்மா இருந்தாலும் அவன் ஈகோ சும்மா இருக்காது. கண்டிப்பா அந்த ட்ரக்ஸ தேடி அவன் நம்ம கிட்ட வருவான். கரெக்ட் தான் சீனியர். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிங்க் இருக்கிற அந்த குரூப்பை நாம பிடிக்கணும். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நெட்வொர்க்கை நம்ம காலி பண்ணியே ஆகணும். என்ன சீனியர்? இது என் அம்மாவோட புடவை தானே. நீ ரொம்ப டென்ஷனா இருந்த.
என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்ப ஸ்பார்க்கான ஐடியா தான் இது. ஐலி, இங்கே நின்னா எப்படி? உள்ள போய் பாரு. ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? என்ன சேலஞ்ச்? நாளைக்கு முழுக்க, அதாவது 24 hours நீ என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமதான் நீ எது பண்றதா இருந்தாலும் பண்ணணும். என்ன கண்டுக்கவே கூடாது. நான் ஒருத்த இருக்கன்றது உன் ஞாபகத்துல இருக்கவே கூடாது. என்ன முடியாது இல்ல? அப்ப நான் உன் டைப் தான் ஒத்துக்கோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் டீலுக்கு ரெடி. அப்படியா? அப்படியேதான். ஐலி, நல்லா யோசிச்சுக்கோ. நாளைக்கு ஒரு நாள் முழுக்க பேசாம இருக்கணும். நான் தெளிவா சொல்லிட்டேன், இந்த டீலுக்கு நான் ரெடி. அப்ப பாத்திரலான்ற. பாத்திரலாம். புடவை ரொம்ப நல்லா இருக்கு ரித்திகா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏனி அந்த புடவைய பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது. அதுவா இப்போ முக்கியம், நமக்கு பிடிச்சிருக்காங்கிறது தான் முக்கியம். மாமா, இது உங்களுக்கு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குமா? ஏங்க, இது உங்களுக்கு. என்ன நீ எங்களுக்குலாம் எதுவும் வாங்கலையா? எல்லாருக்கும் வாங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா கிரெடிட் கார்டுல லிமிட் முடிஞ்சு போச்சு. அதான் இன்னொரு நாள் கண்டிப்பா எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். சாரி. கபிலா, அக்கா, உன் அக்கவுண்ட்ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் டெபிட் ஆயிருக்குன்னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. அவ்வளவு பணத்துக்கு உனக்கு என்ன செலவு? நான் எதுவும் எடுத்து செலவு பண்ணலக்கா. அண்ணி, அந்த பணத்தை அவர் எடுக்கல, நான் தான் அவர் கிரெடிட் கார்டுல இருந்து ஸ்வைப் பண்ணேன்.